வாழ்க வளமுடன். அரசர் 10 பெண்கள் அவருக்கு. அவர் என்ன பண்ணார், தினமும் இப்போ பசங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பொண்ணுங்க அப்படின்னு போய் பார்ப்பார். அது மாதிரி தினமும் சொல்கிறோம். திடீர்னு அவருக்கே ஒரு பயம் வந்தது. சரி, பொண்ணுங்க எப்படி இருக்கிறாளுங்க, எங்கன்னா குறுக்க எங்கன்னா ஏந்து போகிறாங்களா, வெளியில் எங்கன்னா சுற்றுறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏந்து வந்து பார்ப்பான். எத்தனையும் வெடிக்காத்தால வந்து பார்க்கும்போது பொண்ணு கால் செருப்பு தேஞ்சு போயிருக்கும். என்னடா உள்ளே தானே இருக்கிறாங்க, எப்படி தேஞ்சு போகும், ஒன்றுமே புரியலேன்னு யோசனை பண்ணியிருக்கும்போது சொல்லுவார், எங்கள் இளவரசிங்க செருப்பு தேஞ்சு போகுது, அது என்ன காரணம் எனக்கு தெரியல, யார் அதை எப்படி தேயுதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என் பொண்ணை உங்களுக்கு தரேன், இளவரசியை மனம் முடிச்சிட்றேன் அப்படின்னும். சரி, எல்லா போட்டியாளரும் ஒவ்வொருத்தரும் நான் வரேன் நீ வரேன்னு போவாங்க. போனவுடனே அந்த பெரிய பொண்ணு இருப்பாள்ல, அவள் ஒரு மதுவில் மயக்க மருந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுருவாள். தூங்க வச்சுட்டோம்னா அவனுக்கு அதான் தெரியும். இந்த மது குடித்த உடனே என்ன தூங்கிடுன்ட்டு தூங்கிடுறான். காலையில் ஏந்த உடனே என்னப்பா என்ன ஆச்சு, எப்படி அவங்களுக்கு செருப்பு தேஞ்சுதுன்னுவா. எனக்கு தெரியல, இது கொடுத்தாங்க நான் குடித்தேன், பழச்சாறு கொடுத்தாங்க குடித்தேன் தூங்கிட்டேன். சரி, அவனுக்கு கொண்டுடுவோம். அது மாதிரி எல்லோரும் போட்டிக்கு போகிறவங்க எல்லாத்துமே ரெடியாக பயந்து, எனக்கு உங்கள் பொண்ணு வேணாம் எதுவும் வேணாம், எங்களுக்கு எதுவும் வேணாம் ஆளை விடுங்கன்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிறவங்க எதுவும் கேட்காம இருந்திருப்பாங்க. அப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் வருவான், வெளியூர்லேருந்து. அந்த என்ன சொல்ல, அந்த அரசர் கூட்ட வேலை செய்கிற உனக்கு வயசாகிடுச்சு, இனி இது மேலே உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீ இந்த இடத்த விட்டே நீ போயிடணும், உனக்கு ஒரு மூட்டை தங்க காசு கொடுத்துரும் ஒரு சின்ன பையில், அதை எடுத்துன்னு போ, அப்படி பின்னால் வாழ்நாளுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு வேணுமா இல்லையா, அதுக்கு வச்சு நீ சாப்பிடுப்பான்னு வச்சு கொடுத்துருவார். அப்போ அதை எடுத்துன்னு வந்துன்னே இருப்பான். வழியில் ஒரு பாட்டி, அப்பா எனக்கு பசிக்கிறதுப்பா, நான் 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னா. இந்த மாதிரி எனக்கே வயசாச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், அவங்க கொடுத்த ஒரு பணம் மூட்டுக்குது சின்னதாக, அதை கொடுக்குறாதான் என்னால் உனக்கு செய்ய முடியும் அப்படின்னும். அப்படியாப்பா, சரிப்பா, நீ எனக்கு உதவி செய்ய சொல்ல நான் உனக்கு உதவி செய்யலாம்ல அப்படின்னு. செய்யலை, இப்போ நீ எங்கே போகிறேன்னு. அது மாதிரி அந்த அரசர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லோரும் போயிடுறாங்க, பயந்து இறந்துடுறாங்கன்றாங்க, அது என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம அப்புறம் எப்படி என் உயிர் போகுது, அதனால் இந்த பணம் மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், நீயாவது ஒழுங்காக உட்காந்து சாப்பிடு, என்ன ஆளை விடுங்கணும். இல்லை இரு, உனக்கு ஒரு இது தரேன், ஒரு பெட்ஷீட் ஒன்று தரேன் போய்த்திங்க, அது மந்திர இது, அது தெரியாது யார் கண்ணுக்கும் அப்படின்னும். அப்படியா, சரி அப்படின்னும். சரி, போனோடனே சொல்லுவோம். அந்த பெரிய பொண்ணுக்குறெல்லாம் ஏய் வாங்கடி, இது இன்றைக்கி அவன் கூட பேசினே இருப்பான், அவனுக்கு மது கொடுத்துட்டு பழசாறு கொடுத்துட்டு தூங்க வச்சிடலாம் அப்படின்றோம், மயக்க மருந்து கொடுத்து. சரி, அவன் என்ன சொல்லுவான், அந்த பாட்டி சொல்லி அனுப்போம், சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவாளுங்க அங்கே இருக்கிறவளுங்க, நீ தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னும். சரி அப்படின்வோம். மது கொடுப்பாங்க, குடித்தா மாதிரி நடி, அது எப்படி ஊற்றியோன்னு தெரியுது, அப்படியே மயக்கங்கிற மாதிரி படுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தெரியும் உனக்கு அப்படின்வோம். அப்படியா பாட்டி அப்படின்வோம். அப்போ சரி இவனுங்கன்னா அவன் போய் மது குத்துட்டு வாடி அப்படின்னும். சரி, அவன் குடிக்கிற மாதிரி குடித்து அந்த சட்டையெல்லாம் ஊற்றி உள்ளே தள்ளிடுவான், கீழே போயிடும். அது அவனுக்கு தெரியும். அப்படியே இவன் மயக்க மருந்து மாதிரி குடிச்சிட்டு அப்படியே படுத்துருப்பான். படுத்துருந்த உடனே வாடியெல்லாம் போயிடலான்னு என்ன பண்ணுவாளுங்க, அந்த பூமியில் ஒரு தட்டுனா கீழே பாதாளம் சொல்லுவான். போயிட்டு பக்கத்தில் இருக்கிற இளவரசர் இதுக்கும் குகை வச்சுக்கிறாளுங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இளவரசர்களோட கப்பலில் இவங்களை ஏற்றின்னு போவாங்க இந்த நாட்டுக்கு. இது மாதிரி ராத்திரி போய் விடிகாத்தாலுக்குள்ளே ரைட்டாந்து விட்ருவாங்க. அங்கே ஜாலியாக மதுலாம் அறிஞ்சிட்டு குடிச்சிட்டு நல்லா டான்ஸ்லாம் ஆட்டு வரப்போ செருப்பு தேயில்ல, அது தேஞ்சிருக்குது. இவன் என்ன பண்ணுவான், குடித்தா மாதிரி நடித்தான்ல, சரி என்ன பண்ணான்னு பார்த்தா இவன் காலை உதவி சொல்ல சுரங்க பாதை வருது, திரும்பி இவன் இறங்கிடுறான். இறங்கிட்டு அங்கே முதல்ல ஒரு புதர் செடி இருக்கும், அது தங்கச்செடி, அது ஒரு இலை கிள்ளிக்குமா, ஏன்னா வழி தெரிஞ்சல எப்படி போகணுன்றதுக்கு. அப்புறம் அடுத்தது போவான், வயிறு இருக்கும், அந்த வயிறு செடியில் ஒன்று எடுத்து ஒரு களை வச்சுப்போம். அடுத்தது என்ன வரும், வயிறு போன உடனே அதை இது வந்துடும், இது பவழம் வரும், பவழ செடியும் ஒன்று உடச்சிப்போம்.
ஒரு களை எடுத்துன்னு போயிடுவான். போகும்போது அவங்க பார்த்துட்டு அவன் சொல்லுவான், கடைசி பொண்ணு சொல்ல, ஏய் நம்ம பின்னால் யாரோ வராங்கடி, வெயிட் ஆகுதுடி, என்னானே எனக்கு தேர்ந்தடிச்சு, உனக்கு யார் பயண்டி, எப்போ பாரு வச்சு அது காற்று அசைவே உனக்கு வெயிட் தெரியுதுமா. அப்படியா, சரிம்மா. ஒவ்வொரு இடத்துக்கும் செடி கிள்ளும் போதெல்லாம் அவனுக்கு தெரியுதுவான். உணவு இருந்தாலும் நம்ப மாட்டேன்றாங்க மீதி பேர். சரின்னு போயிடுவாங்க. போன உடனே அங்கே டான்ஸ்லாம் ஆடிட்டு வருவாங்க. இப்போ எவங்க பார்த்துருப்போம். இப்போ அது உள்ளே இவன் போக முடியாதுல்ல, அரண்மனை உள்ள. இவன் என்ன பண்ணுவான், அந்த போர்வையை போய்த்துக்குவான். ஆனால் யாருக்கும் தெரியாது. அந்த பாட்டி கொடுத்த போர்வையை போட்டுன்னு போயிட்டு பார்த்துட்டு இவங்க வர்றதுக்குள்ளே இவங்க முன்னாடி அந்த சுரங்கப்பாதையில் வந்து கப்பலில் நின்றுட்டுருப்பான். அப்புறம் சுரங்கப்பாதைக்கு வந்துட்டு இவன் நேராக பெட்ரூமில் வந்து படுத்து தூங்குற மாதிரியே இது பண்ணுவான். பாரு நாமளை வந்து சேர்ந்துட்டோம் பாரு, எப்படி கொஞ்சம் விட்டு தூங்குறான் பாரு, இவனோட காலை பொழுது வந்து இவனுக்கு சாவதானே போகிறான் அப்படின்னு சிரிச்சுன்னு இவனுக்கு படுத்துடுவாங்க. படுத்துட்டோடனே இவன் ராஜா வருவான். வந்த உடனே எழுந்திருப்பான் அப்படின்வான். எழுந்து வருவான். என்ன கண்டுபிடிச்சான்னு, கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்வான். என்னன்னா, இந்த அறையில் பாருங்கள் இது ஒரு காலை வச்சு அமுக்குங்க சரியாயிடும். சுரங்கம் வரும், அது பக்கத்து இதுக்கு போயிட்டு அங்கே அரசர் கூட டான்ஸ் ஆடிட்டு இவனுங்க நீங்கள் வர்றதுக்குள்ளே இவங்க வந்து படுத்துடுறாளுங்க, இதான் விஷயம். அப்படியா, அப்போ உனக்கு இதில் எந்த பொண்ணு உனக்கு பிடிக்குது வரை கட்டிக்கணும். எனக்கு வயசாகிடுச்சா, இல்லை எனக்கு பெரிய பொண்ணு வயசாகிருக்கான், அவளை கொடுத்துருங்க போதும் அப்படின்னும். அப்புறம் பொண்ணுங்களாம் திருத்தம், இனி இது நல்லா பண்ணாதீங்க, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடறேன், யார் விரும்புகிறியோ அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிடுறானுங்க. அதுதான் இதனோட இது. எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சு செய்யணும். அப்பா வந்தாலும் அம்மா வந்தாலும் தெரியாமல் செய்கிற விளைவு என்ன ஆகுன்றத ஒரு எத்தனை உயிர் போச்சு. அதனால் அதுதான் சொல்கிறேன், எதையும் உண்மையே பேசுவோம், உண்மையாக நடப்போம். வாழ்க வளமுடன்.